மக்களே, மதுரையில மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல வெள்ளப்பூடு, எலுமிச்சம்பழம், பூ இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா. அவருடைய கணவர் இறந்து ஒரு 4 மாசம் கூட முடியல. அதுக்குள்ள தன்னுடைய மகனை இன்னைக்கு பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிக்கிறாங்க. 6 பேர் சேர்ந்து கொன்னு பஞ்சும் சட்டியும் மாடியில இருந்து தூக்கி போட்டிருக்காங்க. கொலை பண்ணி கொடூரமா பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு ஆவணி மூலவீதி அப்படிங்கிற இடத்துல மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு கார் பார்க்கிங் ஒண்ணு இயங்கிட்டு வருது. அந்த கார் பார்க்கிங்க்கு மேல ஒரு வணிக வளாகம் இருக்கு. அங்க குபேரன் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன 17 வயசு பையன் அவன் ஃப்ரெண்டோட மேல போறான். மேல போய் கொஞ்ச நேரத்திலேயே பைக்ல வேகமா ஒரு 4-5 பேரு இறங்குறாங்க. கையில கத்தி ஆயுதங்களோட வராங்க. மேல போய் அந்த பையனை சரமாரியே வெட்டுறாங்க. வெட்டுனா ஒரு வெட்டு 2 வெட்டு இல்ல, 57 வெட்டு வெட்டுறாங்க. அந்த பையனை தப்பிச்சு உயிருக்கு பையனை தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான். விடல, சரமாரியா வெட்டுறாங்க. 57 வெட்டு வெட்டி அவன் உடுத்திருந்த அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவனை நிர்வாணமா மேல இருந்து கீழே தூக்கி போட்டு ஓடிடுறாங்க. இந்த பிரச்சனை அந்த பஞ்சாயத்து பக்கத்துல இருக்கக்கூடிய விளக்குத்தூண் அப்படிங்கிற அந்த காவல் நிலையத்துக்கு போகுது. விசாரிச்ச காவல்துறை, சிசிடிவி கேமரா எல்லாமே பார்த்து விசாரிச்ச காவல்துறை நடந்து முடிஞ்ச சித்திர திருவிழாவில் இந்த குபேரன் அப்படிங்கிற அந்த பையனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 5-6 பேர் என்ன பண்ணிருக்காங்க, பாத்ரூம் இருக்காங்க. பாத்ரூம் போகும்போது அங்க இருந்து பாத்ரூம் இவங்க உள்ள போறாங்க. அந்த பாத்ரூம் வெளியில வந்த அந்த முத்துமணி அப்படிங்கிற ஒருத்த மேல இவங்க உரசிடுறாங்க. லைட்டா உரசிடுறாங்க. உரசுனாக்கா வாக்குவாதம் ஆகுது. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. கட்டிக்கிட்டு உருள்றாங்க. கட்டிக்கிட்டு உருளும் பொழுது அந்த முத்துமணி அப்படிங்கிற அந்த பையனுக்கு காதுல அடிபட்டுருது. காதுல அடிபட்டு ரத்தம் வந்ததா சொல்லப்படுது. காதுல அடிபட்டுருது. இந்த பஞ்சாயத்து அங்கேயே சண்டை போட்டு முடிச்சிடுறாங்க. சண்டை போட்டோன்னா முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே கலைஞ்சு போயிடுறாங்க. அந்த கோவத்தை, அந்த வெறிய மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு சரம் மாதிரிய வெட்டி அந்த பையனை கொண்டுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு, அதாவது அந்த பையனுடைய, அந்த குபேரனுடைய அப்பா இறந்து இப்பதான் 4 மாசம் ஆகுது. அந்த அம்மா வெள்ளைப்பூடு, வெங்காயம், அந்த பூ மார்க்கெட்ல அந்த வாங்கிட்டு வந்த அந்த பூ, எலுமிச்சம்பழம் இதெல்லாமே அந்த கோயில் வாசல்ல போட்டு வியாபாரம் பண்றாங்க. இது இப்பதான் அந்த பிரச்சனை பூஜை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல. இதுக்கு முன்னாடியே இந்த குபேரன் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த கடை போடுறதுல, இந்த கடை போடுற விஷயமா இருக்கட்டும், பக்கத்துலயே அவங்களும் பிசினஸ் பண்றாங்க போல. இவங்க அவங்க டார்ச்சர் பண்றது, இவங்க புகார் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலேயே போயிட்டு இருந்திருக்கு. சித்திர திருவிழா பிரச்சனை முடிஞ்ச உடனே இந்த அம்மாவுடைய கடையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அந்த பூ, அந்த அந்த பூ, எலுமிச்சம்பழம், அந்த இதெல்லாம் போட்டு வியாபாரம் அந்த கடையை அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்காங்க. இதை போய் இந்த அம்மா புகார் பண்ணிருக்கு காவல் நிலையத்துல. அந்த புகார் பண்ணதை நீ வாபஸ் பண்ணலைன்னா வெட்டி கொன்றுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு கடுமையா மிரட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து இப்பதான் 4 மாசம் ஆகுது. அது ஒரே ஒரு பையன். அவங்களுடைய சூழ்நிலை எந்த மாதிரி இருந்திருக்கும்? பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பணக்காரங்களும் இல்ல, ஏழை எளிய மக்கள் எல்லாருமே. வெட்டினவனும் ஏழை எளிய மக்கள் தான், வெட்டு வாங்கினவனும் ஏழை எளிய மக்கள் தான். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, பணக்காரனும் ஏழையும் அடிச்சுக்கிறல, ஏழையும் பணக்காரனும் அடிச்சுக்கிறல. சரியா? ஏன்னா போத்தீஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமும், மதுரையில ஏகே அகமது மாதிரியான ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அடிச்சுக்கிறல. ஜிகிர்தண்டா, மதுரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஜிகிர்தண்டாவும் அதே பிரான்ச் பக்கத்துல துவக்கிறான், அவங்க அடிச்சுக்கிறல. பக்கத்துல ரோட்ல எலுமிச்சம்பழம், பூ வாங்கி ரோட்ல கள்ளிப்பெட்டி அடிச்சு வச்சு வியாபாரம் பார்க்கிற வியாபாரிகள் அடிச்சுக்கிறாங்க. என்னையா உங்களாம் ஈகோ? என்ன ஈகோ? எதுக்கு இந்த ஈகோ? இப்ப அந்த அம்மா கணவனை 4 மாசம் ஆகுது, முடிஞ்சிச்சு. இப்ப அந்த பையனை, ஒரே ஒரு பையன், அந்த பையனையும் வெட்டி கொண்டுட்டீங்க. நீ எங்க போயிட்ட? ஜெயிலுக்கு போயிட்ட. நீ மட்டுமா போன? உன்னோட கூட வந்த ஃப்ரெண்டையும் கூட்டு போயிட்ட, உன் தம்பியும் கூட்டு போயிட்ட, எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. இப்ப சந்தோஷமா?
அந்த அம்மா தெருவில் நிக்குது, நீ ஜெயிலுக்கு போயிட்ட. ஜெயிலுக்கு போயிட்டா பெருமையா? மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா உங்களுக்கு எல்லாம் பெருமை? வெளியில வந்தோடனே அந்த ரீமார்க் உனக்கு போகுமா? போவாது. மறுபடிக்கும் ஏதாவது தப்பு போனா மறுபடிக்கும் வாழ்க்கை நாசமா போயிடும். உன்னுடைய வாழ்க்கை மட்டும் நாசமா போகாது. நீ உன்னோட கூட வந்தான் பாரு, உன் தம்பி, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரோட வாழ்க்கையும் நாசமா போயிடும். அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், அவனுக்கு கடன் கொடுக்க மாட்டான், ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டான், ஒரு நல்ல இடத்துக்கு வர மாட்டாங்க. என்ன, ஒரு பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டான், பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டான், வெளிநாடு போக முடியாது, எதுக்குமே போக முடியாது. வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும். அவன் செத்துட்டான். நீங்க ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே செத்து பிழைக்கணும். இனிமேல் இதை தப்ப உணர்ந்து ஒரு நிமிஷம் கோவத்துக்கு ஒரு கொலையை பண்ணிட்டு அதுக்கு வாழ்க்கை பூரா யோசிச்சு வருந்தி ஒண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம பெரிய மன்னர் பரம்பரை கிடையாது, அவன் பெரிய பிச்சைக்கார பரம்பரை கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். அவன் வெட்டினாலும் ரத்தம் வரும், நம்ம வெட்டினாலும் ரத்தம் வரும். என்ன அப்படிங்கிறத யோசிச்சிருந்திருந்தா அந்த பையன் உயிரோடு இருந்திருப்பான், உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நீ கீழே விழுந்து காதல் அடிபட்டுருச்சு ஒரு ஆணவத்துல, இது வந்து ஒரு ஆணவம் தான், அது ஒரு ஆணவ கோயில் தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஆணவத்துல நீ இந்த பையனை, சின்ன பையன் 17 வயசு பேரை கொண்டுட்ட. இந்த தப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தெரியாம பண்ணிட்டோம், ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை இல்லை அப்படின்னு நீ யோசிக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். வாழ்க்கை முடிஞ்சிடும். நீ ஜெயில இருந்து வெளியில வரும்போது உன்னுடைய வாழ்க்கை முக்காவாசி முடிஞ்சிடும். அப்புறம் என்னத்தை நீ வாழ போற, என்னத்தை நீ அனுபவிக்க போற? ஏன்டா அவன் புடைக்கிறதுக்கு வெளியே போறீங்கடா. என்னடா அவங்களுக்கு ஆணவம், என்ன ஆணவம், என்ன கோபம், ஏன் கோபம்? எல்லாருமே மனுஷன் தான்ப்பா, எல்லாருக்குமே கோவம் வரும். நாய்க்கு கூட தான் கோவம் வரும். பொறுமை. அதனால மக்களே, கோவப்படுறதுனால ஒன்னும் சாதிக்கப்படுறது கிடையாது. ஒரு நிமிஷம் கோவத்தை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா ஏன்னா பல வருடங்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த தருணங்கள் நம்மளுக்கு அமையும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இது மாதிரியான வன்முறைகளுக்கு துணை போகாமல் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, இது இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது சமூகத்துல. இதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு புதிய அரசு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த புதிய அரசை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த அரசுடைய கவனத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போகணும். அரசே நேரடியாக, முதல்வரே நேரடியாக இந்த விஷயத்துல எல்லாம் முதலமைச்சரே ஆய்வு பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறைகள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல பாரபட்சமே பார்க்கக்கூடாது. ஏழை எளிய மக்கள்கிட்டையும், ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்டையும், ரிக்ஷா ஓட்டுநர்கள்ட்டையும், செக்யூரிட்டிகிட்டையும், பாமர மக்கள்கிட்டையும் தன்னுடைய வலிமையை காட்டாமல் தமிழ்நாடு அரசு இது மாதிரியான வன்முறை செயல்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே முற்றிலுமாக தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும். கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்கன்னு நம்புறோம். நானும் வருவேன், தனி ஒருவனாய் படை